கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அதாவது வேத புத்தகத்தின் இறுதி அத்தியாயத்துக்காக அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஏதேன் தோட்டத்தின் துயரத்தை நீக்கி பரதேசின் இறுதி மறுசீரமைப்பை விவரிப்பதின் மூலம் வேதாகமத்தை நிறைவு செய்கிறது இந்த அதிகாரம். அது தேவனுடைய நித்திய நகரத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் விவரித்து திருச்சபைக்கான இறுதி எச்சரிக்கைகளையும் வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் நம்பிக்கையையும் வழங்குகிறது இந்த அதிகாரம். பின்பு பளிங்கு போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். தூதனானவர் இப்படியாக யோவானுக்கு காட்டுகிறார். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதாந்தோறும் தன் கனிகளை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றியில் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் மற்றும் ஆட்டுக்குட்டியானவரின் சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீராகிய தூய நதி பாயும். இது எல்லாமே ஆவிக்குரிய நிலையிலே இருக்கிற நாம் வாழ்வதற்கென்று நித்தியமாய் படைக்கப்பட்ட பரலோக வாழ்வு. இது நித்தியமானது, ஜீவனுள்ளது, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும் அடையாளமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீவ விருட்சம் என்பது கனி. அந்த விருட்சம் ஆற்றின் இருபுறமும் உள்ளது. முதலாவது ஆதாம் ஏவாள் வீழ்ந்து போனதற்கு இந்த விருட்சத்தின் கனியை புசித்ததினால்தான். தேவன் நமக்காகத்தான் அந்த விருட்சத்தின் கனியை படைத்திருந்தார். ஆனால் அவர் கொடுப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை நிர்ணயித்திருந்தார். பிசாசானவன் முந்திக் கொண்டான். தேவனுக்கு இவர்கள் காத்திருப்பதையும் தேவனிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொள்வதை காட்டிலும் தான் அவர்களுக்கு தந்தேன் என்று சொல்லி கடவுளினிடத்தை எடுத்துக்கொள்வதற்காக பிசாசானவன் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தான். ஆனால் அதே கனியை கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவர் குறிப்பிட்டிருக்கிற காலத்திலே நாம் பொறுமையாய் காத்திருந்து தேவனுடைய கரங்களிலாலே பெற்றுக்கொள்ளவர்களாய் தேவனுடைய தேசத்திலே அவைகளை புசிக்கிறவர்களாக காணப்படுவோம். ஆதியாகமத்தின் முதல் நிகழ்வுகளும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் 22ஆம் அதிகாரத்தின் நிகழ்வுகளையும் பார்க்கும்போது அங்கே இழந்த சகல இழப்புகளையும் இங்கே மறுசீரமைப்பு செய்யப்பட்டு நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை இங்கே ஆழமாக பார்க்கிறோம். 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்க்கும்போது இனி சாபம் இராது, இனி பாவத்தின் ஆதிக்கம் இவையெல்லாம் இராது என்று 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய முகத்தை காண்பார்கள் என்றால் ரட்சிக்கப்பட்ட பின்பு பரலோகத்திலே நாம் பிரவேசிக்கிறோம் என்றால் அங்கே தேவனையும் தேவனுடைய வார்த்தையாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் தேவனின் வார்த்தையாய் அமர்ந்திருக்கிறவரை காண்போம். அவர்கள் அவருடைய முகத்தை காண்பார்கள். தேவனுடைய முகம் என்பது யாராலும் காண முடியாத ஒரு அதரிசனமான தரிசனம். அவரையே முகமுகமாய் காணும் அளவுக்கு நமக்கு பாக்கியம் உண்டாகும். அதை பவுலானவர் தமது நிருபங்களிலே பல இடங்களிலே விஸ்தாரமாய் எழுதியிருக்கிறார். இன்னும் சற்று ஆழமாக பார்க்கும்போது அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். அவருடைய முத்திரை நம்மேல் இருக்கும். இவர்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லி அவருடைய நாம முத்திரை நம்முடைய நெத்தியிலே வைக்கப்படும், பதிக்கப்படும். அதாவது நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்பது போல அவர் முகம் போல இருக்கும். அதற்கு ஒரு அடையாளமாகத்தான் யோவானிடத்திலே பேச வந்த தூதனை யோவான் எதேர்ச்சையாக கண்டபொழுது கிறிஸ்துவை காண்பதை போல நினைத்து அவன் வணங்கினான். ஆனால் அந்த தூதனானவர் நான் அல்ல, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை அல்லாமல் நீ கிறிஸ்து என்று யாரையும் எண்ணலாகாது என்பது போல அவன் தன்னை வணங்குவதை தடுக்கிறதை பார்க்கிறோம். இனி இரவு இருக்காது என்றால் இருள் அங்கே இல்லை, அசுத்தம் அங்கே இல்லை, தீமை அங்கே இல்லை, அங்கே பிசாசின் ஆதிக்கம் இல்லை என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வசனமாக காணப்படுகிறது. இருள், பயம், தீமை ஆகியவையெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திலே இல்லை. ஆளுகை செய்கிற தேவன் ஒருவரே அங்கே நிரந்தரமாக இருக்கிறார். அவரே வழியாகவும் ஒளியாகவும் இருப்பார் என்பதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய தேசத்தை ஆளும் அதிகாரத்தை, ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தை, வழிநடத்தும் அதிகாரத்தை தேவன் மனிதர்களுக்கு பரலோகத்திலே தருவார்.
அவர் ராஜாக்களும் ஆசாரிகளும் நம்மை மாற்றியிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதன்றவா. நாம் குமாரர்கள் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா. தேவனுடைய சமூகத்திலே இந்த பூமியிலே வெற்றி சிறந்தவர்களாய் கடந்து செல்லும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களையும் நியாயந்திருக்கும் அதிகாரம் ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்கு உண்டாயிருக்கும். அதாவது தேவனோடு இணைந்து லூசிபரையும் அவருடைய கூட்டத்தையும் நியாயந்திருக்கும் அதிகாரம் முதற்கொண்டு மனிதர்களுக்கு, ஜெயமெடுத்த மனிதர்களுக்கு தேவன் தருவாராம். 8-9 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது யோவான் அந்த தேவ தூதனை வணங்குகிறான். அவர் முழுமையாக அவரை தடுத்து விடுகிறார். தேவ தூதர்கள் எல்லோரும் உங்களோடு கூட சேர்ந்து நாங்களும் பணி செய்கிறவர்கள் தான் என்று சொல்லி நமக்கான ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்கான முன்னுரிமையை அங்கே வழங்குவதையும், நீங்களும் நானும் ஆராதிக்கிறவரும் தொழுது கொள்ளுகிறவரும் பணி செய்கிறவரும் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறோம் மாத்திரமே என்று சொல்லி தேவனை நமக்கு அடையாளப்படுத்துகிறவர்களாக காண்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பூமியிலே வாழுகிற மனிதர்களுக்கு நான் செய்கிற அற்புதம் அல்ல, நான் பேசுகிற வசனம் அல்ல, என் செய்தி அல்ல, தேவன் கிறிஸ்து உங்களுக்காக அதோ காத்து கொண்டிருக்கிறார் என்று அவரை அடையாளப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை இந்த தூதனுடைய செயலின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். 11ஆம் வசனத்திலே அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். ஆண்டவர் 10-11 சொல்லும்போது இந்த புத்தகத்தை நீ முத்திரையிட வேண்டாம், இந்த புத்தகத்தை நீ முத்திரையிட வேண்டாம், இதை நீ சீல் பண்ண வேண்டாம், இதன் காலம் மிக குறுகிய காலமாய் இருக்கிறது, கடைசி காலம் வந்து விட்டது, கிறிஸ்துவின் 2 காலங்கள் முடிந்து விட்டது, 3ஆம் நிறைவான காலம் வந்து விட்டது என்று சொல்லுகிறார். புத்தகத்தை முத்திரையிட வேண்டாம் என்று யோவானிடம் கூறப்பட்ட அந்த செய்தியானது இது உடனடியாக தொடர்ந்து நடந்தேற வேண்டிய நிகழ்வுகளாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாகவும், அநீதிமான்கள் அநீதியில் தொடர்ந்து செல்லட்டும் என்பதும், காலமும் கிருபையும் முடிந்து கொண்டிருக்கிறது என்பதையும், இது ஒரு சிந்திக்க வைக்கும் பிரகடனமாகவும் இருக்கிறது. நித்தியமானது ஒவ்வொருவரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட குணத்தை உறுதிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. நீங்களும் நானும் அந்த நித்திய வாழ்வை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? அநியாயத்தை தேர்ந்தெடுக்கிறோமா? அசுத்தத்தை தேர்ந்தெடுக்கிறோமா? நீதியை தேர்ந்தெடுக்கிறோமா? பரிசுத்தத்தை தேர்ந்தெடுக்கிறோமா என்கிற ஒரு கேள்வியாக இங்கே வைக்கப்படுகிறது. அநியாயமும் அசுத்தமும் பிசாசின் அடையாளங்களாகவும், நீதியும் பரிசுத்தமும் தேவனின் அடையாளங்களாகவும் இங்கே நிலைநிறுத்தப்படுகிறது. ஆதியாகமத்தின் முதல் சம்பவங்களிலே தேவனுடைய சொல்லா பிசாசின் சொல்லா, எதை அவர்கள் நம்புகிறார்கள் என்பதுதான் அவருடைய தேர்ந்தெடுப்பு. தேவன் வேண்டுமென்றால் தேவனுடைய சொல்லுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருப்பார்கள். பிசாசு வேண்டுமென்றதினாலே பிசாசின் சொல்லுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அதை தான் இங்கே நிறைவாக வைக்கப்படுகிறது. அநியாயமும் அசுத்தமும் வேண்டுமா? அதிலே வளருங்கள். நீதியும் பரிசுத்தமும் வேண்டுமா? அதிலே வளருங்கள் என்று இங்கே ஒரு அடைமொழியாக வைக்கப்படுகிறது. நமது வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே, ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்ன குணங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். 12ஆம் வசனம் மிக எச்சரிக்கையாக சொல்லப்படுகிறது. நீங்கள் எதை தேர்வு செய்வீர்களோ தேர்வு செய்யுங்கள், ஆனால் இதோ நான் சீக்கிரம் வருகிறேன், எல்லாவற்றையும் நியாயம் தீர்ப்பதற்காக இதோ நான் சீக்கிரம் வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. கிரியை என்று சொன்ன உடனே நற்காரியங்களை நாம் செய்வதனாலே தப்பித்துக் கொள்வோம் என்று அநேகர் நம்புகிறார்கள், கிறிஸ்தவர்களும் கூட. கிரியை என்பது மனதின் மூலமாக செயல்பட்ட காரியங்கள். மனதிலே ஒன்றும் சரீரத்திலே ஒன்றும் செயல்பட்ட காரியங்களை தேவன் தமது கணக்கிலே எடுக்க மாட்டார் என்பதை வேதம் பல இடங்களிலே பதிவு செய்கிறது. மனம் சார்ந்த கிரியைகள், மனம் தேவனை பற்றும் மனநிலைமையிலே தேவனுக்கு பிரியமான கிரியைகள், அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படியாக தேவன் வருகிறார். அதே வேளையிலே ஏமாற்று வேலையாக செய்த கிரியைகளுக்கும் பலனை அவரே தருவார். 2 பலன்களும், நற்கிரியைகளுக்கான துர்க்கிரியைகளுக்கான பலன்களை தருகிறவர், நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தராகிய ஆண்டவர். 13ஆம் வசனத்திலே நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவரே நித்தியமாய் நாதி காலந்தொட்டு வாழ்கிறவர் என்பதை அங்கே பதிவு செய்கிறார். 4ஆம் வசனத்திலே ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கு
வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ விருட்சத்தின் கனிகளை புசிப்பதற்கு அதிகாரம் நம்மிடத்திலிருந்து எடுபட்டு போயிற்று. இனி மனிதன் இந்த கனியை புசித்து நம்மிலே ஒருவனை போல் இராதபடிக்கு இந்த தோட்டத்தை பாதுகாக்கவும் என்று சொல்லி தேவன் ஆதாமையும் ஏவாளையும் தான் வைத்திருந்த அந்த ஏதேன் தோட்டத்தின் கிழக்கு பகுதியிலிருந்து விரட்டிவிட்டார் என்று பார்க்கிறோம். அந்த பகுதியிலே தேவனுடைய ஆளுகை நிறைந்த தூதர்களால் பாதுகாக்கப்படுகிறது. அது நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியிலே மனிதர் கண்களுக்கு படாத நிலையிலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசித்த என்றால் நேர்மையான முறையிலே, ஒளிவு மறைவு அற்ற வாசல் இல்லாத, பக்க வழிகளை தேடாத என்பதை அர்த்தமுடையதாய் காணப்படுகிறது. நேர்மையான முறையிலே, நீதியான முறையிலே, பரிசுத்தமான முறையிலே பரிசுத்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் தேவ சித்தத்தின்படி தேவ விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்களாக, தேவ பரிசுத்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீதியுள்ள கிரியைகளை செய்கிறவர்களாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அவர்கள் பாக்கியவான்கள் என்று தேவன் குறிப்பிடுகிறார். அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று தேவன் குறிப்பிடுகிறார். யாரெல்லாம் இந்த பாக்கியவான்களுடைய அந்த அட்டவணையின் கீழ் வரமாட்டார்கள் என்பதை போலவும், அல்லது ஜீவ அந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை குறித்து சொல்வதற்காக 15ஆம் வசனத்தில் ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாய்களும், சூனியக்காரரும், விபச்சாரக்காரரும், பொய்யரும், கொலைபாதகரும், விக்கிரகாராதனைக்காரரும், பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் என்று மிக தெளிவாக வேதம் சொல்லுகிறது. நாய் என்ற சொல்லானது வேதத்திலே அடைமொழியாக ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்றால், தவறான பாலியல் உறவிலே இருப்பவர்களை, அதாவது ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும் புணர்ச்சி செய்வதும், தவறான திருமண உறவுகளிலே பலதார மனம் அல்லது பலதார செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்போடு இருப்பவர்களை நாய்கள் என்று வேதம் வர்ணிக்கிறது. இதை நீங்கள் உபாகமம் 23ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே வாசித்து பார்க்கலாம். இஸ்ரவேலின் குமாரத்திகளில் ஒருத்தியும் வேசியாய் இருக்கக்கூடாது. இஸ்ரவேலின் குமாரரில் ஒருவனும் ஆண் புரட்சிக்காரனாய் இருக்கக்கூடாது. வேசி பணத்தையும் நாயின் கரையத்தையும் எந்த பொருத்தனையிலாகிலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக வசனங்களிலே இந்த நாய்த்தனமான வாழ்க்கையை குறித்து விளக்கப்படுத்தி இருக்கிறது. நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. அதாவது தவறான போதனைகளை போதித்து குடும்பத்திலே பிரிவினையை உண்டாக்கி திருமண பந்தத்திலே தவறான உறவு நோக்கங்களிலே நுழைய விரும்புகிற ஒவ்வொரு மனுஷனும் நாய்கள் என்று வேதம் வர்ணிக்கிறது. அதே போல சூனியக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள், கொலைபாதகர்கள் இவைகள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக தேவ விருப்ப ஒழுக்க நீதி நெறி வாழ்க்கை மனிதர்களுக்கென்று நியமித்திருந்த அந்த வாழ்வியலை நொறுக்குகிற, உடைக்கிற, நிராகரிக்கிற எந்த மனிதர்களும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டார்கள் என்பதை தேவன் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆதலால் நமது அடிமனதின் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றன, என்ன நோக்கோடு நாம் ஒருவரோடு பழகுகிறோம், என்ன நோக்கத்தோடு ஒரு காரியத்தை செய்கிறோம் என்பதிலே மிக கவனமாய் நாம் இருக்க வேண்டும். நமது எண்ணங்களை வைத்து தான் நமது கிரியைகள் இருக்கின்றன. அந்த கிரியைகள் நமது எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றன. ஆதலால் மிக கவனமான எண்ணங்களை உடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் நம்மால் அது இயலாது. ஆதலால் நமக்கு ஒரு மாதிரி வேண்டும். அந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவானவர். அவர் வாழ்ந்தது போல சுய வெறுப்பின் வாழ்வும் பிறரை உண்மையாய் மனதார நேசிக்கும் வாழ்வையும் நாம் வாழ வேண்டும் என்பதை வேதம் விரும்புகிறது. இந்த பூமியில அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழவில்லை என்றால் பரலோகத்திலே நம்மால் வாழ முடியாது, பிரவேசிக்க முடியாது, வாழவும் முடியாது. அதனால் பரலோகத்தின் வாழ்வுக்கு வாழத்தக்கதாக நாமே ஆயத்தப்படுத்தி கொள்கிறோம். ஃபாரினில் போய் வேலை பார்க்க விரும்புகிற பிள்ளைங்க அந்த மொழியை கற்றுக்கொள்வாங்க. அங்கே உள்ள கால சீதோஷ நிலையை, இன்னும் டிரைவிங் கூட நிறைய நாடுகளில் வலப்பக்கமாக இருக்கும்.
இடப்பக்கமாக இருக்கும், மாற்றி மாற்றி இருக்கும். அந்தந்த நாடுகளுக்கு ஏற்றபடி தங்களை பழக்கப்படுத்தி கொள்ளுவார்கள். அப்படித்தான் நாம் பரலோகத்திலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால் பரலோகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் காரியங்களை நாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக பூமியிலே நமக்கு ஒரு படிப்பினையின் காலம், ஒரு எஜுகேஷன் டைம் பீயிங் போல அந்த டைமில் நம்ம அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு யோவான் மூலமாக இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள வெடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். உங்களைப் போல நானும் ஒரு மனிதனாக தாவீதின் குமாரனாக பிறந்து நானும் சராசரி மனிதனாய் வாழ்ந்து வெற்றி சிறந்து பிரகாசமுள்ள வெடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றால் தானியேலின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள் வானத்தின் அந்த மேகங்களிலே காணப்படுகிற நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் உலக மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்படத்தக்கதாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். இதை நாம் தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆத்தும ஆதாய பணியிலும் நான் உங்களுக்கு முன்னடையாளமானவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வர கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்பது சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான அடையாளமாகவும் அழைப்பாகவும் இருக்கிறது. திருச்சபையும் சுவிசேஷத்தை சொல்லி மனிதர்களை அழைக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் வேத வசனத்தை கேட்கிறவன் பிறருக்கு சொல்லி பரலோக ராஜ்யத்திற்கு அவனுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். அதே போல தேடிக்கொண்டிருக்கிறவன் இந்த சத்தங்களை கேட்டு வர வேண்டும். விருப்பம் உள்ள யாவரும், கேட்கிறவர்களும் சொல்லுகிறவர்களும், விருப்பம் உள்ளவன் யாவரும் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். வேதாகமத்தின் சுவிசேஷ நிகழ்வின் ஒட்டுமொத்த சாராம்சமும் இந்த வசனத்திலே அடங்கி இருக்கிறது. 18ஆம் வசனம் ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பை தருகிறது. இந்த புத்தகத்தில் இருக்கிற தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறது என்னவென்றால், இதை உங்கள் இஷ்டம் போல நீங்கள் கையாளக்கூடாது. இதை நான் என்ன சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் உணரத்தக்கதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். வேறொரு நோக்கத்தோடு இந்த வேத வசனங்களை நீங்கள் கையாளுவீர்களானால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசானவன் தேவ வசனத்தை எடுத்து கிறிஸ்துவை சோதித்தான் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். நமது நாமங்கள் இப்போது பரலோகத்திலே எழுதப்பட்டு இருக்கலாம். ஆனால் நாம் தவறியாகிலும் வேத புத்தகத்தை நிராகரிப்போம், தவறாக பயன்படுத்துவோம் என்றால் நமது பேர் அங்கே கிறுக்கப்படும் என்பதை இந்த வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். நமது எண்ணச் சிதறல்களை நாம் கையாள வேண்டும். இயேசு கிறிஸ்துவானுடைய வாழ்வின் ஆரம்பமும் முடிவும் ஜெபத்திலேயே நிறைவு பெறுகிறது. சாட்சியாக அறிவிக்கிறார். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே வாரும் என்று ஜெபிக்கும் அந்த ஜெப துணியை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்ற ஜெபத்தோடு இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. 21ஆம் வசனம் யோவானே எழுதுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி இந்த நிருபம் எழுதி முடிவு பெற்றுற்று என்பதற்கு அடையாளமாக யோவான் இந்த வசனத்தை எழுதுகிறார். இதோடு புதிய ஏற்பாட்டு பாட தியானம் நிறைவு பெறுகிறது. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.